சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் பதவியில் ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவில் இணைந்தால் ஓபிஎஸ் அவர்கள்தான் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கேற்ப பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்களும் அதிமுகவின் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் கூறி வருகிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களை தெரிவிங்கள். அதாவது அதிமுகவில் எடப்பாடி தலைமையேற்றதிலிருந்து பல்வேறு தோல்விகளும் புறக்கணிப்புகளும் குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக அதிமுகவில் எடப்பாடி செயல்பட்டு வருவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடியின் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியவே தொடங்கிவிட்டார். அதற்கான பணிகளையும் நடத்தி வருகிறார். எடப்பாடிக்கு வேறு வழியே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியும் மூத்த நிர்வாகிகளும் ஓபிஎஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு அதிமுகவில் இணைக்கப்பட்டால் ஓபிஎஸ் அவர்கள்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதை அறிவிக்கும் பட்சத்தில்தான் அவர் ஒட்டுமொத்த பிரச்சாரங்களின் பொழுது தொண்டர்கள் களப்பணிகளை மேற்கொள்வார்கள். அப்பொழுதுதான் அதிமுக வெற்றியடையும். இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்று கூறிக்கொண்டிருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லும் பொழுது 1000, 2000, அதிகபட்சமாக 2000 தொண்டர்கள் தான் வருகிறார்கள். அதிலும் பெரும்பான்மையான தொண்டர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டுதான் வருகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகளையும் அங்கேயே பணத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் வீடியோ மூலமாக பார்க்க முடிகிறது. இதற்கு காரணம் அதிமுகவின் ஒற்றுமை இல்லை. எடப்பாடி பின்னால் சென்றால் தோல்விதான் என்பது தொண்டர்களுக்கு நன்றாகவே புரிந்துவிட்டது. இதனால் தான் ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதோடு அவர் முதல்வர் வேட்பாளர் என்று கூறினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடையும். இல்லை என்றால் அதிமுகவின் தொண்டர்கள் களப்பணிகளையோ பூத் கமிட்டிகளையோ சிறப்பாக நடத்த மாட்டார்கள். சிறப்பாக நடத்தவில்லை என்றால் அதிமுக தோல்வியடையும். வேறு வழி கிடையாது. ஏனென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இதைத்தான் பல முறை எடுத்து நாங்கள் கூறியிருந்தோம் என்று தொண்டர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் பல்வேறு முறை எடுத்து கூறியிருந்த போதும் கூட அவரால் எந்த ஒரு பதிலையும் கூற முடியவில்லை. இதற்கு காரணம் எடப்பாடியின் ஈகோதான். அவரது பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு கட்சி வெற்றியடைந்தால்தான் அந்த கட்சிக்கு பெருமை, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உயர் பதவிக்கும் பெருமை. தற்பொழுது எடப்பாடி தொடர் தோல்வியை பெற்று வருகிறார். இந்த சட்டசபை தேர்தலிலும் தோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்கவில்லை என்றால் பொதுச் செயலாளர் பதவியை வைத்து யாரை அவர் பதவியில் இருந்து அதிகாரத்தை பயன்படுத்துவார்? அங்குதான் தொண்டர்கள் இல்லையே. ஓபிஎஸ் அவர்கள் வேண்டும் என்று கூறுவது சுயநலம் கிடையாது, பொதுநலம். அவர்தான் அதிமுகவின் வழிகாட்டி என்று மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள்